வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. இப்போது நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிக் பேஷ் லீகு முதல் போட்டி வந்து வெற்றிகரமாக போச்சு. ரெண்டாவது போட்டியில் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் மெல்போர்னே ரெனகேட்ஸ் அப்படின்ற ரெண்டு அணிகள் வந்து மோதுறாங்க. நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஒரே ஒரு பிளேயர் மட்டும் மிஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் அவர் தான் வந்து கேப்டனாகவே வந்திருந்தார். கொலோனொல்லி அப்படின்றவர் தான். அவரை தவிர்த்து நம்ம சொன்ன அனைத்து பிளேயர்ஸும் சிறப்பாக விளையாண்டாங்க. ஆரம்பத்தில் பவுலிங் வீசக்கூடிய ஜாசன் பெராண்டாஃப் 2 ஓவரில் ஒரே ஒரு ரன்னை கொடுத்து அற்புதமாக பவுலிங் வீசினார். ஜே ரிச்சர்ட்சன் அவர்கள் அவரை வந்து நம்ம ட்ரீம் 11 சொல்லியிருந்தோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விக்கெட் வந்து எடுத்தார். ஒரு ஆட்டத்தை வந்து திருப்பினார். பட் நம்ம கேப்டன் ரேஞ்சு கொடுக்கல. ட்ரீம் 11 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தவிர்த்து இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன பிளேயர்ஸ் ஒரு டாம் கரனாக இருக்கட்டும், மார்க்கஸ் டைனிஸாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம சொன்ன பிளேயர்ஸ் தான் வந்து நல்லா விளையாண்டாங்க. சரி, இன்றைக்கி மேட்ச்குள்ளார போகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யார் யார் ஃபஸ்ட்டு பிளேயிங் 11 இடம் பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வகையில் இந்த வருஷம் மெல்போர்னே ரெனகாட்ஸுக்கு வந்து வில் சுதர்லாண்ட் அப்படின்றவர் வந்து கேப்டனாக வந்து மாற்றிருக்கிறாங்க. அதற்கு முன்னால் நிக் மேடின்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ தான் அவரை மாற்றிருக்காரு. மெல்போர்னே ரெனகேட்ஸில் த பாசிபிள் 11 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக கலக்குன்னு ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க் அவர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. ஜோஷ் ப்ரவுன், டிம் சைஃபர்ட், மெக்கன்சி ஹார்வே, லாரி ஈவன்ஸ், ஜான் வெல்ஸ், வில் சுதர்லாண்ட், டாம் ராகர்ஸ், ஃபெர்கூஸ் ஓ நெயில் அல்லது குரீந்தர் சந்து, கேன் ரிச்சர்ட்சன், ஆடம் சாம்பா இவங்களாம் வந்து இடம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கடுத்து சிட்னி சிக்ஸர்ஸ் அணியில் ஜேம்ஸ் வின்ஸ், ஜோஷ் பிலிப்ஸ், டேனியல் அக்ஸ், மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருந்திருக்கார் மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ், ஜார்டன் சில்க், ஜாக் எட்வர்ட்ஸ், சீன் ஆபர்ட், ஹேடன் கர், பென் டுவார்ஷிவ்ஸ், டோட் மர்ஃபி, ஜாஃபர் ஜோஹன் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் அணியில் விளையாடுவதற்கு வாய்ப்புகள் உள்ள 11 பேர். சரி, இதில் யார் வந்து நல்லா விளையாடுவாங்க, டாஸ் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டாஸ் வந்து நேற்று வின் ஆகலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம். அந்த வகையில் டாஸ் வந்து இன்றைக்கி சிட்னி சிக்ஸர்ஸ் அணி வந்து டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? பெஸ்ட்டு பிளேயர்ஸாக 2 அணிகளிலையும் பார்க்கும்போது ஒரே ஒரு நிமிடம். பெஸ்ட் பிளேயர்ஸாக சிட்னி சிக்ஸர்ஸ் அணியில் டேனியல் அக்ஸ், மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ், ஹேடன் கர், பென் டுவார்ஷிவ்ஸ், அதை தவிர்த்து ஜே டேவிஸ் அப்படின்ற ஒரு யாராச்சும் இடம் பெறுவார் அவர். அதுக்கடுத்து ஜோசப் ஜே மர்ஃபி, ஜஃபார் டோட் மர்ஃபி, டி மர்ஃபி அப்படின்றவர் இடம் பெறுவாங்க. ஓகேங்களா? யார் யார்? டேனியல் அக்ஸ், மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ், ஹெச் கர்ரு, ஜே டேவிஸ் அவர், அதுக்கடுத்து பென் டுவார்ஷிவ்ஸ், ஜே மர்ஃபி இவர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜேம்ஸ் வின்ஸ் அவரையும் வந்து நம்ம அணியில் வந்து இடம்பெற வச்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் அணியில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ், ஹெச் கர்ரு, பென் டுவார்ஷிவ்ஸ், டேனியல் அக்ஸ் அப்படின்றவங்களாம் வந்து இடம்பெறணும் கண்டிப்பாக. மற்ற பிளேயர்ஸ் வந்து ரொட்டேஷனல் பிளேயர்ஸாக வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மெல்போர்னே ஸ்டார்ஸ் அணி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிம் சைஃபர்ட், லாரி ஈவன்ஸ், ஜான் வெல்ஸ், வில் சுதர்லாண்ட், எஃப்ஓ நெயில், ஜி சந்து இவங்களாம் வந்து மிகவும் முக்கியமான பிளேயராக இருப்பாங்க. இதில் மிக மிக முக்கியமான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிம் சைஃபர்ட், ஜே வெல்ஸ், வில் சுதர்லாண்ட், எல் ஈவன்ஸ்
இவங்களாம் வந்து முக்கியமாக இடம் பெறணும் அணியில். கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக யார் யார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாய்சஸ் ஹென்ரிக்ஸ், ஹெச்கர், இவங்க 2 பேரும் மேட்ச் திருப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ் இன்றைக்கி கேப்டனாக ஒரு ஆள் என்ன பண்ண முடியுமோ அந்த அணிக்காக இன்றைக்கி சிறப்பாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். பிளேயர்ஸ் அளவில் ஓகேங்களா, விளையாடக்கூடிய அளவில் அணிக்காக சிறப்பாக விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேப்டன் நாக்ஸ் அதை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் மெல்போர்ன் ஸ்டார்ஸும் ஒரு டீசெண்டாக ஒரு கேப்டன் நாக் விளையாடக்கூடியவராக இருப்பார் வில் சுதர்லாண்ட் அவர்கள். ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு போனீங்கன்னா டிம் சைஃபர்ட், ஜான் வெல்ஸ், மாய்சஸ் ஹென்ரிக்யூஸ், ஹச்கர், இந்த 4 பேரை தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம். இவங்களாம் வந்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து ரொட்டேஷன் பிளேயராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே. டாஸ் சிட்னி சிக்ஸர்ஸ், பெஸ்ட்டு பிளேயர்ஸையும் சிட்னி சிக்ஸர்ஸில் சொல்லியாச்சு, மெல்போர்ன் ஸ்டார்ஸ்லையும் சொல்லியாச்சு. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது, அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகியிருந்தாங்க. 3 பிளேயரும் 4 பிளேயரும் சேஞ்ச் ஆகியிருந்தாங்க. அதில் 2 பேர் மட்டும் சொல்லியிருந்தோம். ஜென்னிங்ஸ் இந்த டீமில் வந்து போட்டுக்கோங்க உள்ளார. அந்த பக்கம் ஆடம் மில்னே அவர் வந்து போட்டுக்கோங்க, ஒரு டீசெண்டான ஆடம் மில்னே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி ஒரு விக்கெட் எடுத்து ஒரு ஆடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு ஆடம் மில்னே அவர்கள். இதை தவிர்த்து எந்த அப்டேட்டாக இருந்தாலும் தரேன். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அதுவும் அதோட லிங்க்குமே நம்மளுக்கு டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிடும். வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம். இது 2 விக்கெட் கால் மட்டும் கொடுத்துருந்தோம். அந்த 2 விக்கெட் காலுமே கரெக்டாக இருந்துச்சு. இதை தவிர்த்து நம்மளால் ஃபேன்சி டிப்ஸ் என்னென்ன தர முடியுமோ அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணின்னு இருக்கோம். கண்டிப்பாக 100% கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வீடியோவில் அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.